ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம நாட்டுக்கோழி குழம்பு தான் பார்க்க போறோம். இதே மாதிரி நாட்டுக்கோழி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாட்டுக்கோழி குழம்பு வைக்கிறதுக்காக இப்போ வந்து நம்ம வந்து கேஸை பற்ற வச்சு மல்லி மிளகாவெல்லாம் நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்காக கேஸை பற்ற வச்சு ஒரு சட்டி வந்து அடுப்பில் வச்சுக்கலாம். கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு மல்லி வந்து ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்து வந்து நம்ம வறுத்துக்கலாம். அது கூடயே வரமிளகாய் சேர்த்துக்கலாம். சின்ன ஜீரகம் சேர்த்துக்கலாம். பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த வறுத்து வச்சிருக்க மல்லி மிளகு இதெல்லாமே நம்ம வந்து வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். தோல் நீக்க செஞ்சு கழுவி வச்சிருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நல்லா நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் வதங்கிடுச்சு. அது கூட வந்து இஞ்சி வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். இது அரைக்கிறதுனால கொஞ்சம் பெருசு பெருசாகவே கட் பண்ணி வச்சிருக்கேன். வெள்ளைப்பூடு வந்து உரிச்சு வச்சிருக்கேன். இதை சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. அது கூட வந்து மீடியம் சைஸ் 2 தக்காளி போட்டு வதக்கிடலாம். தக்காளி வதங்கிடுச்சு. அரை முடி தேங்காய் துருவல் வந்து திருவி வச்சிருக்கேன். அதுவும் கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் போட்டதுக்கப்புறம் லைட்டாக சூடானா மட்டும் போதும். இப்போ வந்து ஸ்டவ்வை வந்து நம்ம ஆன் பண்ணி குக்கரை வந்து அடுப்பில் வச்சுக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் தான் உடம்புக்கும் ஹெல்த்தி, ரொம்ப நல்லது. நாட்டுக்கோழிக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றி வச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ வந்து கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிச்சிருச்சு. கருவேப்பிலை போட்டுக்கலாம். பட்டை போட்டுக்கலாம். ஸ்டார் போட்டுக்கலாம். கிராம்பும் மிளகும் போட்டுக்கலாம். பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம். சோம்பும் கசகசாவும் போட்டுக்கலாம். ஏலக்காய் போட்டுக்கலாம். நாட்டுக்கோழி கறி வந்து 1.5 கிலோ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம். மஞ்சள் பொடி உப்பெல்லாம் போட்டு நல்லா கழுகி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சம் மிளகு பொடி சேர்த்துக்கலாம். குருமிளகு பொடி. இந்த நாட்டுக்கோழி வந்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து வதக்கி வச்சிருக்க வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். மிக்ஸியில் போட்டு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா மை போல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். நம்ம வதக்கி வச்சிருக்கிறது எல்லாமே சேர்த்து வந்து நம்ம அரைச்சிக்கலாம். குக்கரில் வந்து நல்லா கறியெல்லாம் வதங்கிருச்சு. இப்போ நான் வந்து அரைச்சி வச்சிருக்க எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சம் பச்சை கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரை கழுகி அந்த தண்ணியும் நம்ம வந்து குக்கருக்குள்ளே சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நம்ம வச்சுக்கலாம். நாட்டுக்கோழி குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு குக்கரை வந்து நம்ம அடப்பு போட்டுவோம். 2 விசில் அடிக்கட்டும். இப்போ வந்து குக்கரை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். நாட்டுக்கோழி கறி வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு தான் தண்ணி வைக்கணும். ரொம்ப கொலன்னு இருந்தாலுமே நல்லா இருக்காது. நாட்டுக்கோழி வந்து இந்த மாதிரி தண்ணியாக தான் இருக்கணும். சூப்பரான நாட்டுக்கோழி வந்து ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. பிராய்லர் கோழி வாங்கி சாப்பிட்றத விட இந்த மாதிரி நாட்டுக்கோழி நம்ம வீட்டிலேயே சமைச்சு சாப்பிட்டா உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. அப்புறம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ வந்து உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, தேங்க்யூ. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.